லிஸ்ட்டில் அனுப்பாதீங்க, அவ்வளோதான். அப்பா 8வது வரலும் படித்தவர், அவர் கொஞ்சம் படித்தானா கொஞ்சம் படித்தானா ஏதாவது வேலை வாய்ப்புக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சார், அவ்வளோதான். இப்போ என்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆம்பிஷனும் கிடையாது. இப்போ நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு எந்த ஆம்பிஷனும் கிடையாது. இப்போ நான் எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய லீடராக வர முடிஞ்சுது அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து வழிகாட்டிகள் கிடையாது, ஆசான் கிடையாது, எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு பெரிய எல்லோரையும் கவரக்கூடிய ஸ்கில் இருந்ததா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஐ எம் ஹைலி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப ரிசர்வ் டைப் இன் மை காலேஜ் டேஸ். I didn't have any close relationship with my colleagues, students. ரொம்ப ரிசர்வ் டைப். கும்பலில் போய் ஆட மாட்டேன், பாட மாட்டேன், பேச மாட்டேன், ஃப்ரீயாக பேச மாட்டேன், நான் பாட்டு ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பேன். பட் எப்படி ஒரு அமைப்பினுடைய தலைவராக என்னால் வர முடிந்தது? தலைமை பண்பு குறித்து நீங்கள் மாணவர்களிடையே பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த துறை தலைவர்களை உருவாக்குகிற துறை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்பது பிற துறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு துறை, சிறப்பு வாய்ந்த ஒரு துறை, சொல்லப்போனால் தலைவர்களை உருவாக்குகிற துறை. நான் அடிக்கடி மாணவர்களிடையே பேசுகிற போது சொல்லுவேன், உங்களிடமிருந்து பெரிய அளவில் ஆளுமை மிக்க பேராசிரியர்கள் உருவாகலாம், விஞ்ஞானிகள் உருவாகலாம், எழுத்தாளர்கள் உருவாகலாம், கவிஞர்கள் போன்ற படைப்பாளர்கள் உருவாகலாம். ஆனால் நான் மாணவ செல்வங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பேராசிரியர்கள் என்பதை விட, விஞ்ஞானிகள் என்பதை விட, படைப்பாளர்கள் என்பதை விட தலைவர்களை எதிர்பார்க்கிறேன். மாணவ செல்வனிடமிருந்து தலைவர்கள் வர வேண்டும், தலைவர்கள் உருவாக வேண்டும். இதுதான் வழக்கமாக நான் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றுகிற போது விடுக்கிற செய்தி. ஆகவே நான் இந்த நிகழ்வின் ஊடாக உங்களிடையே விடுக்கிற வேண்டுகோள் அல்லது செய்தி அல்லது விருப்பம், உங்களிலிருந்து நல்ல பேராளுமை மிக்க தலைவர்கள் உருவாக வேண்டும். தலைவர்கள் எப்படி உருவாவார்கள் என்ற கேள்வி இயல்பான ஒன்று. யார் வேண்டுமானாலும் ஒரு அமைப்பை உருவாக்கலாம், தலைவர் என்று தன்னைத்தானே பிரகடனம் செய்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் ஒரு கட்சியை உருவாக்கலாம், இந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் நான் தான் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அப்படி தங்களை தாங்களே பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிற அனைவரும் தலைவர்களா என்ற கேள்வி எழுகிற போது நமக்கு அதற்கான வரையறையை தேட வேண்டிய தேவை எழுகிறது. தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள்? தலைவர்களை உருவாக்க முடியுமா? தலைவர்கள் பிறரால் உருவாக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அல்லது நாமே விரும்பி உருவாகவும் முடியாது. இயல்பில் தலைமை பண்புக்கு அடிப்படை தேவை லவ் அண்ட் அஃபெக்ஷன். சமூகத்தை, மக்களை நேசிக்கக்கூடிய அந்த நேச உணர்வு என்பது அடிப்படையான தேவை. பொதுவாக ஹியூமன் நேச்சர், மனித இயல்பு என்பது தான், தன் குடும்பம் என்கிற அளவில் அன்பையும் பாசத்தையும் சுருக்கிக் கொள்கிறோம். மனைவி மீது பாசம், பிள்ளைகள் மீது பாசம், பெற்றோர் மீது பாசம் என்கிற அளவில் நாம் ஒரு வளையத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். நம்முடைய நேசம் அல்லது அன்பு என்பது ஒரு குடும்ப எல்லைக்குள் சுருங்கி விடுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த சமூக கட்டமைப்பு அவ்வாறாக இருக்கிறது. ஆகவே லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்பது அந்த வளையத்தை தாண்டிய ஒன்றாக விரிவடைகிற போது தலைவன் உருவாக தொடங்குகிறான். குடும்ப எல்லையை தாண்டி சிலர் சாதி என்கிற அடிப்படையிலே ஒரு வளையத்தை உருவாக்கி கொள்வார்கள், அல்லது சிலர் மதம் என்கிற அளவிலே ஒரு வளையத்தை உருவாக்கி கொள்வார்கள்.
சிலர் தேசம் என்கிற அளவிலே உருவாக்கிக் கொள்வார்கள். அப்படி தங்களுடைய அன்பை விரிவுபடுத்துவதற்கான எல்லையை அவரவர் பார்வையிலிருந்து, புரிதலிலிருந்து, தேவையிலிருந்து உருவாக்கி கொள்ளுகிற சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான தேவை என்பது லவ் அண்ட் அஃபெக்ஷன். மக்களை, மனிதர்களை நேசிப்பது. அதற்கு என்ன நிபந்தனை என்றால் caring and sharing. Without caring and sharing, there is no love and affection. ஒருவரை நாம் பாதுகாக்க வேண்டும், ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும், எல்லாவற்றையும் மனம் திறந்து உரையாட வேண்டும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Where there is caring and sharing, there must be developed love and affection. That is the real leadership. அதுதான் உண்மையான தலைமை பண்பு. எங்கே அன்பும் அக்கறையும் பெருகுகிறதோ அங்கே இயல்பாக தலைமை பண்பு உருவாகிறது. லீடர், பிரசிடென்ட் என்கிற இரண்டு சொல்லும் தலைவர் என்கிற பொருளை குறிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் லீடர் என்கிற சொல்லுக்கு சரியான தமிழ் முன்னோடி என்றுதான் பொருள். முன்னோடுதல் என்பது யாராவது செய்வார்கள் என்று காத்திருக்காமல், யாராவது திட்டமிடுவார்கள் என்று மெத்தனமாக இருக்காமல், யாராவது இதை செய்வார்கள் என்று விலகி இருக்காமல், ஒரு சிக்கல் எழுகிறது என்று சொன்னால், ஒரு தேவை எழுகிறது என்று சொன்னால், அதை தொடங்கி வைப்பது நானாக இருப்பேன் என்று எண்ணுகிறவன் தலைவனாக உருவாகிறான். முன்னோடியாக யாருக்காகவும் எதிர்பார்த்திருக்காமல், ஒரு கதாநாயகன் வருவான் திடீரென்று எங்கிருந்தாவது, எதிரிகளை பந்தாடுவான், நம்மை காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்திருக்காமல், அந்த வேலையை நானே செய்வேன் என்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட், அந்த உணர்வு நமக்குள்ளேயே, நம்முடைய குருதிக்குள்ளேயே ஓட வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் லீடர்ஷிப் என்பது அங்கே தொடங்குகிறது. அந்த இடம்தான் லீடர்ஷிப்புக்கான தொடக்க புள்ளி. ஆகவே தலைமை பண்பு என்பது தன்னைத்தானே தலைவர் என்று அறிவித்துக் கொள்வதிலிருந்து உருவாவதல்ல, ஒரு இயக்கத்தை உருவாக்குவதால் உருவாவதல்ல, ஒரு கட்சியை தொடங்குவதால் உருவாவதல்ல. சொல்லப்போனால் எல்லோருக்குமானது. லீடர்ஷிப் ஃபார் ஆல், எவரி ஒன். நாம் ஒருத்தரை லீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு குடும்பத்தை லீட் பண்ணணும், அல்லது ஒரு கேங்கை லீட் பண்ணணும், ஒரு டீமை லீட் பண்ணணும். நாட் ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இரண்டு பேர் சேருகிற இடத்தில் ஒருவன் முடிவெடுக்கக்கூடியவனாகவும் இன்னொருவன் அதை பின்பற்றக்கூடியவனாகவும் மாறுகிறான். ரெண்டு மனிதர்கள் ஒன்றா சேர இடத்துல ஒரு லீடர்ஷிப் உருவாகிறது, அங்கே ஒரு பாலிடிக்ஸ் உருவாகிறது, அங்கே ஒரு கேரிங் உருவாகிறது, ஒரு ஷேரிங் உருவாகிறது. கேங் ஃபார்மேஷன் ஆகிற இடத்தில், ஒரு குழு உருவாகிற இடத்தில் லீடர்ஷிப் உருவாகிறது. அதில் யார் லீட் செய்கிறார்களோ அவர்கள் தான் லீடர். அந்த பண்பு தான் லீடர்ஷிப் என்பது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியை இங்கே தோழர்கள் சொன்னார்கள், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் என்பது. இப்போ லீடர்ஷிப்புக்கு நீங்கள் பெருசாக டெஃபினேஷன் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்கிற பண்புகள் எங்கே இருக்கிறதோ அங்கே லீடர்ஷிப் உருவாகிறது. கற்பித்தல், போராடுதல், அணிதிரட்டுதல், அதை புரட்சி செய் என்றும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அஜிடேஷன் என்பது புரட்சி அல்ல, ரெவல்யூஷன் என்பதுதான் புரட்சி. அஜிடேஷன் என்பதை நான் தொடக்கத்திலே 90களில் எப்படி மொழிபெயர்த்தேன் என்றால், கற்பி, கலகம் செய், ஒன்று சேர் என்று.
அதை அஜிடேஷன் என்பதை கலகம் என்று விடுதலை சிறுத்தைகள் மொழிபெயர்த்தோம். கற்பி போராடு ஒன்று சேர் என்று தொடக்கங்களில் சொல்வார்கள். சில பேர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொல்லுவார்கள். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் 1990களில் எழுதிய துண்டறிக்கைகள் எல்லாம் கற்பி கலகம் செய் ஒன்று சேர். அஜிடேட் என்பதற்கு பிறகுதான் ஆர்கனைஸ். ஒன்று சேர்த்த பிறகு போராடுவதல்ல, போராடுவதன் மூலம் ஒன்று சேர்ப்பது. த்ரூ அஜிடேஷன் யூ கேன் ஆர்கனைஸ் த பீப்புள். ஆர்கனைஸ் பண்ணி தான் அஜிடேட் பண்ணணுங்கிறதல்ல, அது வந்து ராங் அசம்ஷன். அது தவறான ஒரு யூகம். போராடுகிற துணி உள்ளவன் யாராயிருந்தாலும் அவனை சுற்றி மக்கள் அணிதிரண்டு விடுவார்கள். போராட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே மக்கள் அணிதிரண்டுவார்கள். தேவை இருக்குது. எஜுகேட் என்பது மக்களுக்கு சொல்லுவது, எடுத்து சொல்லுவது, கற்பிப்பது என்று பொருள். யாரால கற்பிக்க முடியும்? யாரால எடுத்து சொல்ல முடியும்? விவரங்களை அறிந்தவர்களால், புரிந்தவர்களால் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். ஆக எஜுகேட் என்பது எடுத்து சொல் என்றுதான் பொருள். நீ MA BA படி என்று பொருள் அல்ல. அதெல்லாம் படிச்சிருந்தா எடுத்து சொல்ல முடியும். அது படிக்கணும். படிக்காமலே எடுத்து சொல்ல முடியும். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட லீடர்களாக பெரிய அளவில் ரெவல்யூஷனரி லீடராக இருந்திருக்கிறாங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தவர் அல்ல, டாக்டரேட் முடித்தவர் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் கூட 3ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கவில்லை என்று தெரிகிறது. ஆகவே பட்டம் படிக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல. எஜுகேட் என்பது நாம் எதை உணர்ந்திருக்கிறோமோ, எதை உள்வாங்கி இருக்கிறோமோ, எதை அறிந்திருக்கிறோமோ, எதை புரிந்திருக்கிறோமோ, அதை யாருக்கு தேவையோ அவர்களிடம் எடுத்து சொல்லுவது, தெளிவுபடுத்துவது, முழுமையாக புரிய வைப்பது. லீடர்ஷிப்புக்கு தேவையானது எஜுகேட் என்கிற அந்த கேப்பபிலிட்டி. அதுதான் முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆஃப் லீடர். யார் ஒருவர் ஒரு குழுவுக்கோ அல்லது ஒரு சமூகத்திற்கோ எடுத்து சொல்லுகிற வலிமையை பெற்றிருக்கிறாரோ அவன் தி பெஸ்ட் லீடர். சொல்ல தெரியணும். எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் உள்வாங்கி இருக்கிறேன்னா, எனக்கு அது புரியுதுன்னா, I have the capacity to communicate to the mass. அதுதான் எஜுகேட். தெரிஞ்சதெல்லாம் சொல்றது பேர் எஜுகேஷன் இல்லை. எதை சொல்லணும், அதை எப்படி சுருக்கமாக சொல்லணும், எப்படி அவ முழுமையாக உணரக்கூடிய வகையில் சொல்லணும். ஒரே விஷயத்தை 10 பேர் பேசும்போது 10 பேரும் 10 விதமான அணுகுமுறைகளின் மூலம் சொல்லுவாங்க. Everyone has their own approach on the basis of their understanding. அவங்களுடைய புரிதல் இருந்து. இப்போ இந்த எஜுகேட்டுங்கிறதே ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறாங்க, எல்லாம் போய் காலேஜில் படிங்க, எல்லாம் MA அம்பேத்கர் படிக்க சொல்லியிருக்கிறாரு, படிங்க. படின்னு சொல்கிறது வேற, எடுத்து சொல் கற்பி என்று சொல்வது வேறு. இப்போ கற்பி என்பதற்கும் படி என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஸ்டடி என்பதும் எஜுகேட் என்பதும் ஒன்று அல்ல. who have the capacity to communicate, அவங்களால தான் எஜுகேட் பண்ண முடியும். யாருக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவங்களால தான் எஜுகேட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியை சொல்லித்தரது, சயின்ஸை சொல்லித்தரது, சோஷியல் சயின்ஸை சொல்லித்தர்றது, இஷ்யூஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை சொல்கிறது. ஆக எஜுகேட் லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமானது வந்து எஜுகேட். அஜிடேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு புரட்சியாக பார்க்க வேண்டியது. அது வந்து ஒரு சாதாரணமாக இந்த இடத்துல எழுந்துச்சு ஒருத்தர் வந்து தனக்கான உரிமையை கேட்டார்னா அது கூட அஜிடேஷன் தான். நீங்கள் வந்து உரிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலை, ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் எழுந்துச்சு பேசுகிறாரு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் அஜிடேஷன். அல்லது எனக்கு இந்த வாய்ப்பை நான் கேட்டிருந்தேன், ஏன் எனக்கு இதை கொடுக்கல சொல்லலாம். அஜிடேஷன் ஃபார் their ரைட்ஸ், அது வந்து ஒரு பொறி, ஒரு தீப்பொறி.
எந்த இடத்துல உரிமைக்கான குரல் எழும்புகிறதோ அந்த இடத்தில் தான் ஆர்கனைசேஷன் என்பது டெவலப் ஆகும். விதவுட் அஜிடேஷன் தேர் வில் பி நோ ஆர்கனைசேஷன் ஆஃப் த பீப்புள். அஜிடேஷன் இல்லாமல் எந்த இடத்திலும் நம்ம வெறும் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், நான் வாட்ஸ்அப்பில் போட்டேன் வந்துடுவாங்க, வரமாட்டாங்க. நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் வருவாங்கன்னா வரமாட்டாங்க, ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க. இப்போ ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல அங்கே ஏதாவது ஒரு உரிமை கோருதல் கிளைமிங் என்பது இருக்கணும். அந்த இடத்துல வந்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை உணர்த்தணும். அதுதான் அஜிடேஷன். இப்போ அஜிடேஷன் மூலம் தான் மக்களை அணிதிரட்ட முடியும். அப்போ தான் வந்து மக்களை வந்து அமைப்பாக்க முடியும். இப்போது 7 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்கன்னா 7 கோடி பேர் மக்கள் ஒரு போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. 10 பேர் எழுந்து ஒரு குரலை எழுப்பும்போது 10,000 பேர் வருவாங்க. அதுவே 10 லட்சம் பேராக மாறலாம். விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. தொடக்கத்தில் 10 லட்சம் பேர் திரண்டாங்களான்னா கிடையாது. போராட்டம் நடத்தியவர்கள் ஒரு குழு, ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள். அவங்க வீதிக்கு வந்தாங்க. ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம், அதன் பிறகு thousands together people have organized for the particular reason, particular demand. அது கண்டினியூ ஆச்சு. இப்போ through agitation only you can organize the people for the purpose to drop the act, the agrarian agricultural சம்பந்தமான சட்டங்களை வந்து திரும்ப பெறணும். அந்த ஒரு கோரிக்கை வைப்பதற்காக ஒரு 10 பேரோ அல்லது 1000 பேரோ ஒரு இடத்திலே கூடி அவங்க அஜிடேஷனை தொடங்கியதால் தான் ஆர்கனைஸ் ஆக முடியும். இப்போ இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். இப்போ கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, கலகம் பிறந்தா நியாயம் பிறக்கும். ஏன்பாங்க? கலகம் பிறந்தா நியாயம் பிறக்கும். நியாயம்ங்கிறது வடமொழி சொல். தமிழில் வந்து நீதின்னு அர்த்தம். வடமொழி சொல்லு நம்ம வந்து தமிழில் வந்து நியாயம்னு பயன்படுத்துகிறோம். நியாயத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தான், தமிழில் நீதி. அப்போ உனக்கு நீதி கிடைக்க வேண்டும், உனக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்கிற போது ரொம்ப சாதாரணமாக மக்கள் பழமொழி சொல், கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அஜிடேட் பண்ணணும். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பொன்மொழிகளில் இருந்தே லீடர்ஷிப்புக்கான ஒரு டெஃபினேஷனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். இப்போ என்னை வந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக பார்க்குறாங்க, அல்லது ஒரு லீடராக பார்க்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு பெரிய விஷன் கிடையாது. அதாவது நான் ஒரு இயக்கத்தை உருவாக்கணும், நான் தலைவராகணும், நான் எலெக்ஷனில் நிற்கணும், நான் எம்பி ஆகணும் அப்படின்னு தெர் வாஸ் நோ எனி அஜெண்டா ஃபார் மீ டு என்டர் பாலிட்டிக்ஸ். எனக்குள்ளே என்ன இருந்தது நான் திரும்பி பார்க்குறேன். எனக்குள்ளே என்ன இருந்தது, நான் எப்படி ஒரு லீடராக ஆனேன். என்னுடைய பேரண்ட்ஸ் தே ஹாவ் நோ எனி கான்டாக்ட் வித் பாலிட்டிக்ஸ். அரசியல் அவங்களுக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. என்னுடைய அம்மா வந்து பள்ளிக்கூடம் படித்தான், 8வது வரலும் படிச்சுட்டான், போதும், எழுத படிக்க தெரிஞ்சது, இனிமேல் எங்கேயும் அவனை அனுப்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் எங்கள் அம்மாவுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். 8வது வரலும் படிச்சுட்டா, எழுத படிக்க தெரிஞ்சுட்டா, அவனை எங்கேயும் வேறு ஊருக்கு அனுப்பாதீங்க, தனியாக அனுப்பாதீங்க, ஹாஸ்டல் அனுப்பாதீங்க, அவ்வளோதான். அப்பா 8வது வரலும் படித்தவர். அவர் கொஞ்சம் படித்தானா, கொஞ்சம் படித்தானா ஏதாவது வேலை வாய்ப்புக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சார், அவ்வளோதான். இப்போ என்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆம்பிஷனும் கிடையாது. இப்போ நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு எந்த ஆம்பிஷனும் கிடையாது. இப்போ நான் எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய லீடராக வர முடிஞ்சுது அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து வழிகாட்டிகள் கிடையாது, ஆசான் கிடையாது, எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு பெரிய எல்லோரையும் கவரக்கூடிய ஸ்கில் இருந்ததா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஐ எம் ஹைலி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப ரிசர்வ் டைப் இன் மை காலேஜ் டேஸ். I didn't have any close relationship with my colleagues, students. ரொம்ப ரிசர்வ் டைப். கும்பலில் போய் ஆட மாட்டேன், பாட மாட்டேன், பேச மாட்டேன், ஃப்ரீயாக பேச மாட்டேன். நான் பாட்டு ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பேன். பட் எப்படி ஒரு அமைப்பினுடைய தலைவராக என்னால் வர முடிந்தது?
what leadership quality is there in my blood. எனக்குள்ளே நான் திரும்ப திரும்ப யோசிப்பார், அப்படி ஒன்றும் இல்லை. There is an instinct in my blood that I have to fight for our people who suffered in Sri Lanka. அதுதான் எனக்கு ஈழத்தில் பாதிக்கப்படக்கூடிய தமிழர்கள் இங்கே அடைக்கலம் தேடி வந்தப்போ எனக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்தது. என்ன இன்ஸ்டிங்க்ட் நான் பார்க்குறேன், என்ன மாதிரியான உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு, என்ன முனைப்பு இருந்தது? ஒன்றுமே கிடையாது. அவங்க பாதிக்கப்படுறாங்க, என் மனசு அது தாங்கலை. அங்கே பிளட் ஷீட் நடக்குது, அது என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ வாலண்டியர்லி ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஆல் demonstration which organized by students community in these days, later 80s. 80களின் பிற்பகுதியில் மாணவர்கள் ஆங்காங்க போராட்டம் நடத்துகிறாங்க. வாலண்டியர்லி ஐ ஹவ் participated with no invitation from any organizations. யாரும் என்னை கூப்பிடல. ஐ இன்வால்வ் இன் திஸ். நான் பாட்டுக்கு போனேன், எங்கே போராட்டம் நடக்குது அங்கே போய் நிற்பேன். என்னை யாரும் பேசுன்னு சொல்லலை, நானாக பேச ஆரம்பித்தேன். இப்போ எனக்குள்ள அந்த உந்துதல் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. யாரும் என்னை கால் பண்ணி நீ இதை பேசுங்க அதை பேசுன்னு சொல்லலை. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குனாக்கா வாலண்டரிலி நானாக போய் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தேன். ஸோ நான் திரும்ப யோசித்து பார்க்குறேன், நான் தமிழ் மக்கள் மீது, தமிழர்கள் என்கிற அடிப்படையில் கூட அல்ல, ஒரு ஹியூமன் நேச்சர், அதாவது ஒரு ஹியூமானிட்டி பேஸ்ட் அப்ரோச், ஒரு மனிதநேய அடிப்படையிலான ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்ததால் அந்த மனிதநேயம் என்பது தான் இப்போ லீடருக்கு மிக முக்கியமான குவாலிட்டி. நத்திங் பட் லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் ஹியூமானிட்டி. லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் ஹியூமானிட்டி. அதுக்கு பெரிய நாலேஜ் இருக்கணும், அவர் பெரிய பேச்சாளராக இருக்கணும், அவர் பெரிய எழுத்தாளராக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பேச தெரியாத காமராஜ் பெருந்தலைவர் ஆனார். கண்டினியூஸாக அவர் பெரிய அலங்கார தமிழில் பேசக்கூடியவர் கிடையாது. எழுத தெரியாதவர், சொல்லப்போனால் அவர் மட்டுமே நம்ம ஒரு சான்றாக பார்க்கலாம். அவர் பேனா பிடிச்சுன்னா பெருசாக எழுத மாட்டார். எப்படி காமராஜர் எப்படி பெருந்தலைவராக முடிஞ்சது? அவருடைய உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் இருந்த ஹியூமனிட்டி என்பது தான், இந்த மனித நேயம் என்பது தான், அதுதான் பேசிக் நீட், அதுதான் பேசிக் குவாலிட்டி ஆஃப் த லீடர்ஷிப். இப்போ நீங்கள் சோஷியல் ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சோஷியல் ஒர்க் நான் ஒரு தகவலாக சொல்கிறேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் மை பேசிக் கிராஜுவேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஐ tried to join MA social work. I went and that institution which is called School of Social Work in Egmore, Madras School of Social Work. I did my basic graduation in 1982, 79-82. நான் மட்டும்தான் இப்போ பாஸ் பண்ணேன். என்னுடைய கேங்கில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க. அதில் நான் வந்து தான் பாஸ் பண்ணேன். அவங்கெல்லாம் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, நீ என்ன இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து என்ன பண்ண போகிற கொஞ்சம் அப்படின்னு. எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. கெமிஸ்ட்ரிக்குள்ளே போய் எம்எஸ்சி ஜாயின் பண்ணியிருந்தேன்னா அப்போ நான் பிரசிடென்சியில் வாங்கியிருக்க முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், 60% வாங்கியிருந்தேன். பட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நான் ட்ரை பண்ணாமல் எனக்குள்ள ஒரு ஆர்வம் எம்ஏ சோஷியல் ஒர்க் படிக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த வருஷம் என்ன க்ரைட்டீரியானா, science graduates are not eligible for MA social work. They have declared அந்த வருஷம் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லைன்ட்டான். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதுக்குள்ளே போனேன். அவன் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கேட்டான். ஏதாவது ஒரு நாளேடு நடத்தக்கூடிய நிறுவனங்களில் போய் ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், இந்த ஸ்டூடெண்ட்டை நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் யார்ட்டையும் வாங்க முடியல. அப்புறம் நான் கிரிமினாலஜி போட்டேன், கிடைச்சிது. கிரிமினாலஜி படித்தேன். எனக்கு கைட் பண்ணுறது கூட சரியான ஆள் இல்லை பாருங்கள். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த பிறகு நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி போகணும், ஒரு அங்கே பிஹெச்டி பண்ணணும், ஒரு ப்ரொஃபஸராக போகணும், இல்லை ஒரு சயின்டிஸ்ட்டாக போகணும். கைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னா, ஏதாவது ஒரு ஈவினிங் காலேஜ் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது அப்படின்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு ஐசிடபிள்யூஏ போய் ஜாயின் பண்ணேன். ஐசிடபிள்யூஏவுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே போய் கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி ஆகி போச்சுனேன். இங்கே டி நகரில் வந்து ஸ்கூல் ஆஃப் ஒரு இது இருந்துச்சு,
ஆல்ஃபா சிஸ்டம்ஸ் கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து ஈவினிங்கில் வந்து ICWAIன்னு ஒரு கோர்ஸ். ஒரு 2 மாதம் போனேன், எனக்கு ஒரு டெர்மினாலஜி கூட புரியல. எல்லாம் காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டியது. அப்புறம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு MSc கெமிஸ்ட்ரி அல்லது MA ஏதாவது ஜாயின் பண்ணேன். இப்போது இது கைட்லைன்ஸுங்கிறது இது கைட் பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. பேரண்டல் கேரிங், நம்ம ப்ரொஃபஸருடைய கேரிங், அவங்களுடைய கைட்னஸ், இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ அதுக்கு பிறகு 1 இயர் வேஸ்ட் பண்ணிவிட்டு 83 to 85 MA கிரிமினாலஜி ஜாயின் பண்ணேன். த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக நான் போகல. அப்போ தான் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வந்தது. 83, 84 100% ஆப்சென்ட். அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு என்ன வான் பண்ணார், நீ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே வேணாலும் போமா அப்படின்னு. அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுன்னு வச்சுங்க. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்து சொன்னால், நாம் வந்து என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அதில் என்ன படிக்கிறோங்கிறத விட இந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறது, சமூகத்துக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்குள்ளே இருந்ததால் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. யூ ஹேவ் கம் ஃபார் சோஷியல் ஒர்க் பிகாஸ் யூ ஹாவ் நேச்சுரலி இன்ஸ்டிங்க்ட் இன் யுவர் மைண்ட். இதை செலக்ட் பண்ணுறதே அதுக்குள்ளேயே உங்கள்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறத நான் பார்க்குறேன். எப்போ நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அப்போவே உங்களிடத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததால் தான் நான் அதை நோக்கி போனேன். சமூக தொண்டு செய்யணும், சோஷியல் ஒர்க் செய்யணுங்கிறது எல்லாராலையும் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, எதை படித்தா சீக்கிரம் வேலைக்கு போகலாம். கட்டாயமாக சோஷியல் ஒர்க் படித்தா சீக்கிரம் வேலைக்கு போக முடியாது. There is no scope for government job. சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு உடனே வேலை வாய்ப்பு போக முடியுமானா போக முடியாது. ஆனாலும் நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ வில் பிகம் லீடர் ஃபார் த சொசைட்டி. எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இங்கே சயின்டிஸ்ட் உருவாக்கக்கூடிய பல துறைகள் இருக்கலாம். ஆனால் தலைவர்களை உருவாக்குகிற துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்று சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன். Naturally, you have the leadership quality. Only because of this reason, you have chosen to study here in this department. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இப்போ கிடைக்காம போச்சு. இப்போ உங்களை பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஏன்னா சோஷியல் ஒர்க்கை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறதுங்கிறது அது பெரிய ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும், பெரிய விஷன் கிடைக்கும். பட் எனக்கு என்னென்னா, நான் படித்த கெமிஸ்ட்ரி எனக்கு பயன்படலை, அல்லது நான் படித்த MA கிரிமினாலஜி எனக்கு பயன்படலை. நான் மக்கள்கிட்ட கிடந்தேன், ஜனங்கள்கிட்ட போயிட்டேன். அதை விட ஒரு எஜுகேஷன் வேறு எதுவும் இருக்க முடியாது. மக்களிடம் போகும்போது தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ படிக்கிற படிப்புக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட தொண்டு செய்ய போகும்போது அறிந்து கொள்வதற்கும் பெரிய கேப் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த படிப்பு உங்களுக்கு பயன்படும். பட் அடிப்படையில் மக்களுக்கு தொண்டு செய்வது, மக்களுக்காக பணியாற்றுவது. இப்போ மக்களுக்கு தொண்டு செய்வதுன்னா என்ன? இனாம் கொடுக்குறதா? நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வேட்டி சேலை கொடுத்தேன், அது ஒரு தொண்டு. அவங்களுக்கு வந்து நான் வந்து சோறாக்கி போடுறேன், அது ஒரு தொண்டு. அதெல்லாம் சோஷியல் சர்வீஸ். அல்லது வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, டிசேபிள்டு பீப்புளுக்கு நான் எல்லாருக்கும் வந்து ஒரு 3 சக்கர சைக்கிள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து லீடர்ஷிப்புக்குள்ளே வராது. இது வந்து ஒரு NGO ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். உங்களால் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். என்ன தோணுன்னா 10 ரூபா செலவு பண்ணி ஒருத்தருக்கு உதவி செய்தோங்கிறதால ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் அதல்ல சோஷியல் ஒர்க்குங்கிறது. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. யூ மேக் அவேர்னஸ் அமங் த பீப்புள் அபவுட் யுவர் சொசைட்டி, பாலிட்டிக்ஸ், கல்ச்சர், எவ்ரிதிங். சோஷியல் ஒர்க்குங்கிறத நான் என்னவா பார்க்குறேன்னா, மக்களுக்கு வந்து பொருளை வாங்கி தர்றதல்ல சோஷியல் ஒர்க்கு. மக்களிடையே
விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கலாச்சாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவது. ஒவ்வொருத்தரையும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய அளவுக்கு, வாழக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய லைஃப் அவங்களே லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களை தகுதிப்படுத்துவது, அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதுதான் உண்மையான சோஷியல் ஒர்க். சமூக தொண்டு என்பது, சோஷியல் ஒர்க் என்பது, இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ், கல்ச்சர், எவ்ரிதிங். சொசைட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாமே சமூகம் தான். பாலிடிக்ஸ் என்பதும் சமூகத்துக்குள்ளே வந்துடும், கலாச்சாரம் என்பதும் சமூகத்துக்குள்ளே வந்துடும், கல்வி வேலைவாய்ப்பு என்பதும் சமூகத்துக்குள்ளே வந்துடும். சமூகத்தை நாம் இங்கே சாதியாக பார்க்குறோம். இந்தியாவை தவிர மற்ற இடங்களில் அதை ஒரு கம்யூனிட்டியாக பார்க்குறாங்க. எது கம்யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறதுனா, ஒரு சிமிலாரிட்டி அண்ட் ஐடென்டிட்டிக்கல் கல்ச்சர் எங்கே இருக்கோ அதுதான் கம்யூனிட்டி. ஒரு கம்யூன் அப்படின்னா நாங்கள்லாம் ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோட தமிழர் அப்படின்னு உணர தொடங்கும் போது அது ஒரு கம்யூன் லைஃபாக மாறுகிறது. இந்தியன் என்கிற அடிப்படையில் எல்லோரும் ஒரு ஒரு சிமிலர் வாக்ஸ் ஆஃப் லைஃப், நமக்கு இடையில் ஒரே மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ சில இடங்களில் அடையாள அரசியல் கூடாதும்பாங்க. எல்லா இடங்கள்லையும் அடையாளம் என்பது இருக்கிறது. அடையாள அரசியல் அப்படிங்கிறது வெறும் அடையாளத்தை மட்டும் பிடித்து தொங்கக்கூடாது என்பதற்கான விமர்சனமே தவிர, பட் அடையாளம் இல்லாமல் எல்லா பொருளுக்கும் பெயர் இருக்குது, நாமன் கிளேச்சர் இருக்குது. அது ஒரு அடையாளம் தானே. நாமன் கிளேச்சர் இல்லைன்னா நீங்கள் எதையுமே படிக்க முடியாதே. கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனாலும் உங்களுக்கு பேர் தெரிஞ்சாகணும். ஆசிடுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது, சால்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது, பிளான்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது, பயாலஜிக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி, அதெல்லாம் நாமன் கிளேச்சர். அது ஒரு ஐடென்டிட்டி தானே. இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னு வரும்போது மனித குலத்துக்குள்ளேயே ஐடென்டிட்டி உண்டு. ஐடென்டிட்டி இல்லாமல் ஒன்று பண்ண முடியாது. ஆனால் சில பேர் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த அடையாளத்தை ரீட்டைன் பண்ணுறதுக்காக, அதை சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்காக போராடுவாங்க. அப்படி இல்லை. அந்த அடையாளம் எதுக்குன்னா ஒரு மாற்றத்தை நோக்கிய புரட்சிக்கானதாக இருக்க வேண்டும். எல்லா அடையாளங்களும் முற்போக்கான மாற்றத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். இப்போ லீடர்ஷிப்புக்குள்ள இதெல்லாம் லீடர்ஷிப் வந்துடுது. நமக்கு பேசிக்காக லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது, நமக்கு கேரிங் அண்ட் ஷேரிங் இருக்குது, நாம் டெடிகேஷன் இருக்குது. எந்த தளத்தில் நின்று வேலை செய்கிறோமோ அந்த தளத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட டெடிகேஷன் இருக்கணும். ஹியூமனிட்டிங்கிறது வெறுமனே மக்கள் மேலே பற்று செலுத்துறது மட்டும் இல்லை, த கம்ப்ளீட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த கோல். எதை டார்கெட் பண்ணுறோமோ அதை நோக்கி ஒரு கம்ப்ளீட் டெடிகேஷன் இருக்கணும். யார் முழுமையாக தன்னை ஒன்றில் ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவனை யாராலும் வீழ்த்த முடியாது, ஓரங்கட்ட முடியாது, சைட்லைன் பண்ண முடியாது. சில பேர் என்கிட்ட ஏன் சொல்லலை, எனக்கு ஏன் தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது அவனுடைய ஆற்றாமையாலும் இயலாமையாலும் சொல்கிறது. அது கம்ப்ளீட்னஸ், அவனுடைய கம்ப்ளீட் டெடிகேஷன் அங்கே இல்லை, இன்வால்மெண்ட் இல்லை. யாருக்கு ஒரு 100% இன்வால்மெண்ட் இருக்கிறதோ, யார் கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணுறாங்களோ அவர்களை யாராலும் புறக்கணிக்க முடியாது. லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெடிகேஷன். லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் இன் யுவர் ஃபீல்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எதுவாக இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு இன்வால்வ் கம்ப்ளீட்லி, 100%. யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ லீடர்ஷிப். ரொம்ப முக்கியமானது. டெடிகேஷன் இல்லாமல், இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு லீடர் எமர்ஜ் ஆகவே முடியாது. அப்போ அந்த இடத்துல செல்ஃப் சென்டர்ட் அப்ரோச்சுங்கிறது உடஞ்சிரும். அது எல்லாத்துலேயுமே செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதும் செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதும் லீடர்ஷிப்புக்கு பெரிய பேரியர். யார் ஒருத்தர் தன்னை முன்னிறுத்த நினைக்கிறானோ அவனால் ஒரு பெரிய லீடராக எமர்ஜ் ஆக முடியாது. யார் செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறானோ அவனால் ஒரு லீடராக எமர்ஜ் ஆக முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவன் தன்னை அடையாளப்படுத்திக்க முடியும், அவ்வளோதான். அவனால் ஒரு அடையாளப்படுத்திக்க முடியும். பட் அக்செப்டபிள் லீடராக உருவாக முடியாது. அக்செப்டபிள் லீடராக உருவாகிறதுக்கு
எது தேவையாக இருக்கிறது, இன்றியமையாத தேவையாக இருக்கிறதுனா எந்த இஷ்யூ நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த பிரச்சனையில் முழுமையான ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் தேவை. கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் அண்ட் டோட்டல் டெடிகேஷன் டு த கோல். இப்போ கோல்னா என்ன, அது நமக்கு அதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையை சூஸ் பண்ணுறது, எந்த பிரச்சனைக்கு நாம் வந்து போராடுறது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குது பாருங்கள். அந்த கிளாரிட்டி அது ஒரு லீடர்ஷிப். அது வந்து இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ்னு சொல்லலாம். ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் மீன்ஸ் நம்ம எந்த துறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையை பற்றி இன் அண்ட் அவுட் நாம் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறத விட கற்றுக்கொள்ளணும். தெரிஞ்சுக்கிற விஷயம் மறந்து போயிடும், கற்றுக்கொள்கிற விஷயம் மறக்காது. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய வந்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் திருப்பி கேட்டால் ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா மியர் நோன், தட்ஸ் ஆல். அதை நீங்கள் இன் அண்ட் அவுட் அதை அனலைஸ் பண்ணி உள்வாங்கலை. அது இம்பைப்டு ஒன்றா இருக்கணும், உள்வாங்கப்பட்ட ஒன்றா இருக்கணும். அது ஒரு டிஃபெக்டோன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியே ஒன்றாக மாறணும். அப்படி மாறுறது தான் கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து உங்களிடமிருந்து பிரிக்க முடியாததாக மாறும். அறிந்து கொள்ளுதலும் தெரிந்து கொள்ளுதலும் எப்போ வேணாலும் மறந்து போயிடும், அது மெமரியில் நிற்காது. அப்போது மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறோம்னா மக்கள் யார்? ஹூ ஆர் தே? நீ எந்த ஃபீல்டுக்குள்ளே வேலை செய்கிற? இப்போ டிசேபிள்டுக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னால் டிசேபிள்டை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மக்கள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கணும். அதை பற்றி இன் அண்ட் அவுட் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய இஷ்யூ வந்து முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதுக்கு நம்ம சொல்யூஷனை தேடணும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சால் தானே சொல்யூஷனுக்கு நோக்கி நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். Without knowing problems, we can't reach the solution. If you want to reach the solution, you have to know the problem. இப்போ ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ப்ராப்ளம் யாருடைய ப்ராப்ளங்கிறதா? ஹூ ஆர் தே? யார்? பீப்புள்னால் மொத்தம் 100% ஒரு சமூகத்தில் இருக்கிறோம்னா டிஃப்ரெண்ட்டான தளங்களில் மக்கள் இருக்கிறாங்க. அப்பர் காஸ்ட் இருக்கிறாங்க, மிடில் காஸ்ட் இருக்கிறாங்க. காஸ்ட்னு பார்க்கும்போது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ்னு சொல்கிறோம், நாம் மைனாரிட்டிஸ்னு சொல்கிறோம், விமன் சொல்கிறோம், தலித் சொல்கிறோம், ட்ரைபல் சொல்கிறோம், டிரான்ஸ்ஜெண்டர் சொல்கிறோம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சொல்கிறோம். பல வகையாக இருக்கு. இப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? இப்போ இதில் வந்து ரொம்ப வெளிப்படையாக இன்றைக்கி விவாதங்களில் நம்ம பார்க்கலாம், ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி, இடதுசாரி வலதுசாரின்னு சொல்லி. வாட் யூ மீன் பை லெஃப்ட் விங், வாட் யூ மீன் பை ரைட் விங்? இப்போ நம்முடைய லீடர்ஷிப்புங்கிறது எதை நோக்கி கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளாரிட்டி தேவை. நாம் யாருக்காக உழைக்கப் போகிறோம், யாருடைய தேவைக்காக உழைக்கப் போகிறோம், யாருக்காக நம்மை ஒப்படைக்கப் போகிறோம், அர்ப்பணிக்கப் போகிறோம். அதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் அதனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நேரத்துக்கு நேரம் நம்ம ஸ்டாண்டு மாறும். அதில் ஸ்டபனாக இருக்க முடியாது, ஸ்டான்ச்சாக இருக்க முடியாது, ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், every issues, every problems have a philosophy. There is a philosophy behind all issues. எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. There is a doctrine or policy or principle. எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு கோட்பாடு இருக்கிறது அல்லது ஒரு தத்துவம் இருக்கிறது. இல்லைன்னா அந்த பிரச்சனையை உருவாகாது. தத்துவம் சார்ந்தது நீங்கள் புரிந்து கொண்டோ புரிந்து கொள்ளாமலோ ஒரு தத்துவம் சார்ந்து தான் நம்ம இயங்குகிறோம். உள்வாங்கியோ உள்வாங்காமலோ நாம் ஒரு தத்துவம் சார்ந்து தான் இயங்குகிறோம். நான் உடை உடுத்துவதற்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. என்னுடைய உணவு முறையில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. நான் ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுப்பதில் எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். I don't have any clarity on my principles, but I am following some principle towards my issues. என்னுடைய பிரச்சனைகளை நோக்கி நான் போகிறேன். ஆனால் எதை பின்பற்றி ஏதோ ஒரு பிரின்சிபலை நான் பின்பற்றுறேன். என்னால் அதை வந்து கிளாரிஃபை பண்ண முடியல, ஆனால் பின்பற்றுறேன். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆர் ஃபாலோயிங் எனி ஒன் பிரின்சிபல் இன் their லைஃப்
இது நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது ரிலீஜியஸ் பேஸ்டாக இருக்கலாம், கேஸ்ட் பேஸ்டாக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், கல்ச்சுரல் பேஸ்டாக இருக்கலாம், ஏதாவது. பட் அங்கே எவ்ரி இஷ்யூஸ் ஹேஸ் தேர் ஓன் பிரின்சிபிள்ஸ். இப்போ அதில் நமக்கு வந்து எந்த கொள்கை, அது அந்த கொள்கைன்னு வரும்போது தான் லெஃப்ட் ரைட்னு வருது. இன்றைக்கு உலகளாவிய அளவில் வந்து இடதுசாரி பார்வை அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா, ஒரு ரேடிக்கல் அப்ரோச், டெமோக்ராட்டிக் அப்ரோச், ரெவல்யூஷனரி அப்ரோச். இதுதான் வந்து லெஃப்ட். லெஃப்ட்டுங்கிறது வெறும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அரசியல் அல்ல. லெஃப்ட்டுங்கிறது வெறும் கம்யூனிஸ்டுகளை மட்டும் குறிக்காது. கன்சர்வேட்டிவிசம், இந்த பழமைவாதத்துக்கு எதிரானது எல்லாமே லெஃப்ட் தான். நான் காலங்காலமாக இந்த மரபை பின்பற்றி வருகிறேன். ஏன் அது தெரியாது, எங்கள் பாட்டன் முப்பாட்டன் பின்பற்றியது, அதனால் நான் பின்பற்றுகிறேன். இதுதான் கன்சர்வேட்டிவிசம். இது மாடர்ன் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளை அக்கஸ்டம் பண்ணிக்கிறது, அக்காமடேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியை நோக்கி நாம் போகும்போது ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அந்த சேஞ்ச் எப்படிப்பட்ட சேஞ்ச்? நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சேஞ்ச் என்பது நடந்துக்கிட்டே இருக்கு. இட் இஸ் டயலெக்டிக்கல் ஒன். சேஞ்சஸ்ங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு இயங்கியல் விதி. நீங்கள் கண்டுக்காமல் விட்டாலும் மாறும், நீங்கள் கண்டுக்கிட்டாலும் மாறும். ஒரு பழத்தை எடுக்கிறோம், ஜூஸ் போட்டால் சாராக பிழிஞ்சிடறோம், அது சாப்பிடக்கூடிய தன்மையை அதுக்குள்ளே நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம், குடிக்கிறோம். அது ஒரு மாற்றம் தான். நீங்கள் அந்த கனியை பயன்படுத்தலைனாலும் அது அழுகி இன்னொரு தன்மைக்கு மாறிடும். இது ரெண்டும் மாற்றம் தான். உணவை சாப்பிட்டா செரிக்கும், நமக்கு ஆற்றலை கொடுக்கும், அது ஒரு மாற்றம் தான். உணவை நீங்கள் சாப்பிடாமல் விட்டால் அதில் ஜேம்ஸ் உருவாகி அது உருவாகி இது அது வீணாக போயிடும், அழுகி போயிடும். அதுவும் மாற்றம் தான். இப்போ மாற்றம் என்பது இயங்கியல் விதி. இப்போ விதி இருக்கா, அதெல்லாம் விதிடான்னா இதான் விதி, டயலெக்டிக்ஸ் தான் விதி. அது ரிலீஜியஸாக எல்லாம் நம்ம பேசி பேசி பழகிட்டோம். அப்போ கேட்கும்போது அப்படிலாம் விதிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற. விதிங்கிறது இருக்குது, இதுதான் விதி. டயலெக்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் விதி, இயங்கியல் விதி தான் விதி. ஒரு பொருளை தூக்கி போட்டால் பூமிக்கு வருங்கிறது இயங்கியல் விதி. 100 டிகிரி கொதிக்க வச்சு அது ஆவியாக மாறுங்கிறது இயங்கியல் விதி. உண்ணுகிற உணவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அது வந்து குளுக்கோஸாக மாறுங்கிறது இயங்கியல் விதி. இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பால் குடித்தா அது லாக்டோஸாக மாறி நமக்கு எனர்ஜியை தருங்கிறது ஒரு இயங்கியல் விதி. பழத்தை சாப்பிட்டா அது ஃப்ரக்டோஸாக மாறி நமக்கு எனர்ஜியை தருங்கிறது ஒரு இயங்கியல் விதி. அது குளுக்கோஸாக இருந்தாலும் லாக்டோஸாக இருந்தாலும் ஃப்ரக்டோஸாக இருந்தாலும் அது ஒரு ஹீட், ஒரு 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 தெர்மல் பாயிண்ட்டுக்கு போய் தான் அது எனர்ஜியாக மாறுது. ஹீட்டு தான் எனர்ஜி. ஹீட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. இப்போ இதெல்லாம் இயங்கியல் விதி. இதை மனுஷனால் மாற்ற முடியுமான்னு மாற்ற முடியாது. இதை பயன்படுத்திக்க முடியும். இதை பயன்படுத்த. இதே மாதிரி சோஷியல் சேஞ்சு நடக்கும். ஒரு சமூகத்தை நீங்கள் அப்படியே விட்டுட்டாக்க அது தானாக மாறும்னா தானாக மாறாது. அதை நீங்கள் முற்போக்காக நகர்த்தணும், முற்போக்கான மாற்றத்தை நோக்கி நகர்த்தணும். இல்லைன்னா அது பிற்போக்காகவும் மாறும். 2000 வருஷத்துக்கு பின்னால் இருந்த சமூகம் மறுபடியும் வேணும்னு நினைக்கிற ஒரு அரசியலும் இருக்குது. இல்லை 21ஆம் நூற்றாண்டை நோக்கி தான் இந்த சமூகம் போகணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அரசியலும் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டை நோக்கி 22ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் முன்னேறி போக வேண்டும். இன்றைக்கி வளர்ந்திருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்முடைய டெவலப்மெண்ட், எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு, எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் சுகாதாரம், எல்லாவற்றையும் விட எல்லோரும் சமமானவர்கள் என்கிற சமத்துவம், எல்லோரும் சமமானவர்கள், சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஈக்குவாலிட்டி. இப்போ நான் வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா என்னுடைய டார்கெட்டுங்கிறது ஈக்குவாலிட்டி. இப்போ ஈக்குவாலிட்டியை நான் சூஸ் பண்ண பிறகு எனக்கான லீடர்ஸ், எனக்கான ஆசான்கள் அப்படின்னு நான் யாரை தேர்வு பண்ண வேண்டிய தேவை வருதுன்னா பெரியாரை, அம்பேத்கரை, காரல் மார்க்ஸை நான் தேர்வு செய்ய வேண்டி வருகிறேன். அக்கார்டிங் டு யுவர் பிரின்சிபல்ஸ் யூ ஆர் கோயிங் டு சூஸ் யுவர் லீடர்ஸ். வழிகாட்டி யார்? இப்போ நான் இல்லை பெண்கள்லாம் படிக்கக்கூடாது, பெண்கள்லாம் படித்தாங்கனாக்க குடும்ப அமைப்புங்கிறது சிதைஞ்சு போயிடும், பெண்களை யாராலையும் பிறகு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும், இப்போ குடும்பம் சிதைஞ்சு போயிடும்,
குடும்பங்கிற அமைப்பை காப்பாற்றணும்னா பெண்கள் படிக்காமல் இருக்கணும். அதனால் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இது கல்வி கொடுக்கக்கூடாது. பெண்கள் யாரை வேணாலும் அப்பா அம்மா சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை நான் உள்வாங்கணுன்னா நான் வந்து இதெல்லாம் எதிர்ப்பேன். பெரியாரை நான் எதிர்ப்பேன், அம்பேத்கரை நான் எதிர்ப்பேன், ஈக்குவாலிட்டி வேண்டாம்னு சொல்லுவேன். என்னுடைய ஸ்டைல் ஆஃப் அதில் நான் கன்வின்ஸ் ஆகிடுவேன். அதில் கன்வின்ஸ் ஆகி அதை நான் நியாயப்படுத்துவேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணுவேன். அதை ஜஸ்டிஃபிகேஷனுக்கான கூறுகள் என்ன, ஃபேக்டர்ஸ் என்னன்னு தேடுவேன் நான். இப்போ என்னுடைய லீடர் மாறிடுறாங்க, என்னுடைய பாதை மாறிடுது, என்னுடைய பிரின்சிபல் என்னை வேறு மாதிரி வழி நடத்தும். இப்போ அரசியலுக்குள்ளே வந்து உலகம் முழுக்க there are two ways, that is left politics and right politics. left principle, right principle. the ruling class ஓட எல்லாத்துக்கும் சேர்ந்து இயங்குவது. ரூலிங் கிளாஸ்னால் வெறும் ரூலர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அல்லது ரூலிங் பார்ட்டின்னு அர்த்தம் இல்லை. ரூலிங் கிளாஸ் என்பது ஒரு சோஷியல் பேக்ரவுண்டோடு இணைஞ்சது. நாட் ஒன்லி த பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் ரூலிங் த கண்ட்ரி, அது அல்ல. ரூலிங் கிளாஸ்ங்கிறது அந்த பார்ட்டியை எது வந்து இயக்குது. ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தானாக இயங்காது, அதுக்கு ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. இப்போ அது எல்லாம் சேர்ந்தது தான் ரூலிங் கிளாஸ். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அது கூட ரூலிங் பார்ட்டி தான். ஆனால் அது பாட்டாளி வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அது அந்த கிளாஸ் தான் ரூலிங் கிளாஸ். ஆக்சுவலாக அவங்க தான் ரூலிங் கிளாஸ். இப்போது உலகம் முழுக்க சமூகம் எப்படி இருக்குன்னா, அதிகாரத்தோடு தொடர்புடைய சமூகம், அதிகாரத்திலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கிற சமூகம், தொடர்பில்லாத சமூகம். நீங்கள் பேர் என்ன பேர், சாதியால் ஒடுக்கப்படுறான், மதத்தால் ஒடுக்கப்படுறான், பாலினத்தால் ஒடுக்கப்படுகிறான், இனத்தால் ஒடுக்கப்படுகிறான், மொழியால் ஒடுக்கப்படுகிறான், வெவ்வேறு வகையான சப்ரஷன் அண்ட் அப்ரெஷன் இருக்கலாம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கலாம். ஆனால் ரெண்டு தான். ஒன்று பொலிட்டிக்கல் பவர் பேஸ்ட் கம்யூனிட்டி, இன்னொன்று பியாண்ட் தி பொலிட்டிக்கல் பவர். இப்போ நீங்கள் இந்த சமூகத்தை வந்து ஹைரார்கியலாக பார்க்காம ஹரிசாண்டலாக பார்க்கணும், வெர்டிக்கலாக பார்க்காம ஹரிசாண்டலாக பார்க்கணும். அது ஒரு விஷன். சமூகத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல கூட ஒரு விஷன் தேவைப்படுகிறது. நீங்கள் வந்து மேலடுக்கு கீழடுக்கு அப்படின்னு வெர்டிக்கலாக பார்க்காம ஹரிசாண்டலாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷன் ரொம்ப முக்கியமானது. சமூகத்தை, பொருளாதாரத்தை, அனைத்தையுமே வந்து ஹரிசாண்டலாக பார்க்கும்போது தான் பவர். ஒரு வட்டத்தை நம்ம போடுறோம், அந்த வட்டத்தில் அது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் தி பவர் சென்டர். ஒரு புள்ளி மையமாக வச்சு தான் நீங்கள் வட்டம் போட முடியும். அந்த சென்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பவர், அதுதான் பார்லிமெண்ட். அதோட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களாம் ரூலிங் கிளாஸ். அதிலிருந்து தள்ளி வெகு தூரம் அந்த எண்ட் அண்ட் எட்ஜ் ஆஃப் தி சர்க்கிள், த மார்ஜின் ஆஃப் தி சர்க்கிள், அங்கே இருக்கிறவங்க தான் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். Those who have no contact with political arena, political power, அவங்க marginalized sections. அவங்க யாராக இருக்காங்க? இந்தியாவை பொறுத்தவரையிலும் தலித்ஸ், ட்ரைபல்ஸ், மைனாரிட்டிஸ், டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு அதிகாரத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, ஒரு எலக்டோரல் ப்ராசஸுக்குள்ளே ஓட்டிங் பவர் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதிகாரத்துக்கு போக முடியாது, அதிகாரத்தை நுகர முடியாது, அதிகாரத்தை பயன்படுத்தி எதுவும் அவங்களால செய்ய முடியாது. அப்போது we have to choose our people. நாம் யாருக்காக உழைக்கிறோங்கிற அந்த மக்களை தேர்வு செய்கிறதில் கூட நம்முடைய டார்கெட் ஈக்குவாலிட்டி. நான் அந்த ஈக்குவாலிட்டி அடையணும்னா அதுக்கான மாஸ், அதுக்கான பீப்புள் யாருன்னா மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். இந்த இடத்துல பீப்புள்னு வர இடத்துல மார்ஜினலைஸ்டு செக்ஷன் தான். அதுதான் இங்கே வந்து ரெசிலியன்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்முடைய சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் சொல்லுது. ரெசிலியன்ட் கம்யூனிட்டிஸ் யாருன்னா பவர்லெஸ் பீப்புள், வித் நோ பவர், வித் நோ கான்டாக்ட் பவர் சென்டர். நான் ஓட்டு போடுவேன், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, எந்த சிஸ்டமே எனக்கு தெரியாது. என்னால் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஒரு விஓ என்னால் கான்டாக்ட் பண்ண முடியாது, ஒரு தாசில்தாரை என்னால் அப்ரோச் பண்ண முடியாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை நான் ரொம்ப தூரத்தில் வச்சு பார்க்குறேன், எனக்கு கலெக்டர்லாம் போய் சந்திக்க முடியுமா எனக்கு தெரியாது.
நான் தான் ரெசிலியன்ட் கம்யூனிட்டி. இந்த சிஸ்டத்துக்குள்ள என்னால் அக்கஸ்டம் ஆக முடியல, இந்த சிஸ்டத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. இந்த கம்யூனிட்டிஸ் தான் ரெசிலியன்ட் கம்யூனிட்டி. ஸோ நம்ம யாருக்கு உழைக்கணும்? இப்போ சோஷியல் ஒர்க் ஃபார் வாட், ஃபார் ஹூம்? சோஷியல் ஒர்க் ஃபார் வாட், ஃபார் ஹூம்? ரெசிலியன்ட் கம்யூனிட்டிஸ், தோஸ் ஹூ ஹாவ் நோ கான்டாக்ட் வித் பொலிட்டிக்கல் பவர். அரசியல் அதிகாரத்தோட எல்லா அதிகாரங்களை விடவும் உச்சமானது த சுப்ரீமோ பவர் இஸ் பொலிட்டிக்கல் பவர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு, எக்கனாமிக்கல் பவர் இருக்கு. பொருளாதாரம் உள்ளவன் ஒரு ஊரில் பெரிய பண்ணையாராக இருப்பான், நிலப்பிரபுவாக இருப்பான், ஒரு தொழிலதிபராக இருப்பான். அவன் பொருளாதாரத்தை வச்சே பல வேலைகளை அவனால் சாதிக்க முடியும். அது ஒரு வகையான பவர். அது ஒரு இதெல்லாம் வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் பவர். லீகல் பவருங்கிறது வேற, செல்ஃப் ஜெனரேட்டட் பவருங்கிறது வேற. பிகாஸ் ஆஃப் த காஸ்ட், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த், அங்கே ஒரு பவர் உருவாகும். அது செல்ஃப் ஜெனரேட்டட் பவர். இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கினேன், அந்த பார்ட்டிக்குள்ளே ஒரு பவர் உருவாகுது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர், மாநில செயலாளர், மாவட்ட செயலாளர். இந்த பவர் எங்கிருந்து உருவாச்சு? இதுதான் செல்ஃப் ஜெனரேட்டட் பவர். within a political party or a social organization or cultural organization, if we are forming a organization, an organization, there must be a self-generated power. இப்போ அரசு என்பது, ஸ்டேட் என்பதும் நாம உருவாக்குனது தான். we are one of the part of the state. அரசுன்னு ஒன்று இருக்குது, மாநில அரசு அல்லது மத்திய அரசு. அந்த அரசுங்கிறதுக்குள்ளே நாம் வந்து ஒரு முக்கியமான பார்ட். அப்போ நம்மளையும் சேர்த்து நம்மாலும் இணைந்து உருவாக்கப்பட்ட அரசு என்கிற போது அந்த பவர், அந்த அதிகாரம் என்பது நமக்குமான ஒரு அசெட். பொலிட்டிக்கல் பவர் இஸ் ஆல்சோ an asset. பொலிட்டிக்கல் பவர் ஆல்சோ an asset ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, வீடு, காரு, நகை, நட்டு இதுதான் சொத்துன்னு நினைக்கிறோம். அதிகாரமும் சொத்து தான். பவர் இஸ் ஆல்சோ, பொலிட்டிக்கல் பவர் இஸ் ஆல்சோ an asset to everyone. இப்போ we have our share in the political power. நமக்கான ஒவ்வொருத்தருக்கும் அதில் பவர் இருக்குது, ஷேர் இருக்குது. ஓட்டு போடக்கூடிய உரிமையுள்ள ஒவ்வொருவரும் ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பவர், ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பவர். அதில் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. நானும் சேர்ந்ததுனால தான் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்னு இருக்குது. என்னுடைய ஓட்டும் சேர்ந்து தான் அந்த யூனியன் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் உருவாகிருக்கு, ஒரு அரசு உருவாகியிருக்கிறது. மாநில அரசுன்னு ஒரு அரசு உருவாகியிருக்கிறது. அதை குறிப்பிட்ட சில கட்சியோ இல்லை குறிப்பிட்ட சில நபர்களோ பவரை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அல்ல, எனக்கு அதில் இருக்குது பவர். அப்போ நமக்கு வந்து அரசியல் அதிகாரம் தொடர்பான விழிப்புணர்வு தேவை. we must create awareness about political power to each and every citizens of the India. அதுதான் உண்மையான சோஷியல் ஒர்க். சோஷியல் ஒர்க்குங்கிறது போயிட்டு 10 பேருக்கு சோறாக்கி கொடுத்துட்டு வர்றதல்ல, துணிமணி கொடுத்துட்டு வர்றதல்ல, துணிமணி கொடுத்துட்டு வர்றது கிடையாது. அதை வந்து கிண்டல் பண்ணல. தட் இஸ் ஆல்சோ ஹியூமானிட்டி பேஸ்ட் ஒன். அதை நான் சொல்கிறேன், லீடர்ஷிப்புக்காக சொல்கிறேன். லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதோ ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறது அல்ல. மக்களிடையே வேலை செய்ய வேண்டும், முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்ய வேண்டும், ஒரு நோக்கத்தை புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும், அந்த நோக்கத்திற்கான இலக்குக்கான கொள்கை பின்னணியையும் புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். இப்போ யூ மஸ்ட் நோ த டார்கெட் அண்ட் யூ மஸ்ட் நோ த பாலிசி அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி டார்கெட். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இதை ரெண்டையும் இணைச்சி பார்க்குற இடத்துல தான் லீடர்ஷிப் உருவாகிறது, அங்கே தான் சோஷியல் ஒர்க் உருவாகிறது. உங்களுக்கு டார்கெட் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய முடியாது. அந்த டார்கெட் அடைவதற்கான பிரின்சிபிள் என்னங்கிறத தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் டக்குன்னு உங்களை மட்டுமே நீங்கள் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருந்தால், இங்கே போனால் செய்யலாமா, அங்கே போனால் செய்யலாமா, எந்த கட்சிக்கு போனால் எம்எல்ஏ ஆகலாம், எந்த கட்சிக்கு போனால் எம்பி ஆகலாம், எந்த கட்சி போனால் சீக்கிரம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகலாம், நமக்கு எங்கே வந்து ஒரு மீடியா இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் அப்ரோச். அது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டார்கெட்டும் உங்களுக்கு தெரியல, டார்கெட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த பாலிசி அல்லது பிரின்சிபல்ஸ் அல்லது ஃபிலாசபி என்னங்கிறதும் தெரியல. இது ரெண்டையும் இணைச்சி பார்க்குற இடத்துல தான் லீடர்ஷிப் என்பது ஒரு சஸ்டைனபிள் குவாலிட்டியாக நமக்குள்ளே இருக்கும். ஆகவே தலைமை பண்பு என்பது
மக்களை நேசிப்பதில் அடங்கி இருக்கிறது. அந்த மக்களை யார் மக்கள் என்று தேர்வு செய்வதில் அடங்கி இருக்கிறது. அந்த மக்களுக்கான தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு இலக்கை தீர்மானிப்பதில் அடங்கி இருக்கிறது. அந்த இலக்கு எதன் பின்னணியில் இயங்க வேண்டும் என்கிற கொள்கை பின்னணியை புரிந்து கொள்வதிலும் அந்த கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலும் அடங்கி இருக்கிறது. ஆக லீடர்ஷிப் என்பது இவ்வளவு விரிந்த பரந்த ஒன்று. சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் தம்முடைய கல்வி என்பது இதுபோல அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்திலிருந்து வெகு தூரம் கிடக்கக்கூடிய விளிம்பு நிலை. அதனால தான் அவங்களோட பேரை விளிம்பு நிலைன்னு சொல்கிறோம். மார்ஜின்ங்கிறதுனால தான் விளிம்பு நிலை. அது நீங்கள் ஹரிசாண்டலாக பார்த்தா தான் விளிம்பு நிலை. நீங்கள் வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அடிநிலைன்னு சொல்லுவோம். இது அடிநிலை மக்கள்னா வெர்டிக்கலாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். விளிம்பு நிலை மக்கள்னா ஹரிசாண்டலாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். த ஹரிசாண்டல் விஷன் இஸ் த பெஸ்ட் ரைட் விஷன். ஹரிசாண்டலாக தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஹரிசாண்டல் எப்படி இருக்குனாக்க அதான் அம்பேத்கர் சொல்கிறார். அது வந்து ஒரு சுழல் வடிவில் இருக்குது. அது ஸ்பைரல் ஷேப்பில், அது வந்து சுழல் வடிவத்தில் இருக்குது. இங்கே சமூக கட்டமைப்பு ஒரு சமூக கொள்கையை சார்ந்து இயங்குகிறார். அது ரெண்டு பேரும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அவங்களுக்கு முன்னால் பண்டிதர் அயோத்திதாசர், அவருக்கு அதே காலகட்டத்தில் பல தலைவர்கள், மகாத்மா ஜோதிபா ஃபுலே, இவங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளே வராங்க. அப்படியே போனோம்னா நம்ம பின்னால் ட்ராவல் பண்ணி போனோம்னா வள்ளுவரும் அதுக்குள்ளே தான் வராரு. கடைசியாக கௌதம புத்தர், பகவான் கௌதம புத்தர் அதுக்குள்ளே தான் வராரு. கௌதம புத்தர் சொன்னதை தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். கௌதம புத்தருடைய விஷன் தான் அம்பேத்கர் விஷன். கௌதம புத்தருடைய பார்வை தான் பெரியாருடைய பார்வை. அது என்னன்னா ஈக்குவாலிட்டி என்பது தான். இப்போ புத்தர் என்ன சொன்னார்? இப்போ எல்லாரும் புத்தரை எப்படி பார்க்குறாங்கன்னா இயேசு பெருமானோடையும் முகமது நபியோடையும் இணைச்சி பார்க்குறோம். இயேசு பெருமான், முகமது நபி போன்ற தலைவர்களோடு பார்க்கக்கூடிய, நபிகள் வரிசையை பார்க்கக்கூடிய ஒருவர் அல்ல கௌதம புத்தர். கௌதம புத்தருடைய பிரின்சிபல் அண்ட் பிலாசபி என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மூன்றும் தான் பௌத்தம், புத்திசம். லிபர்ட்டி அது சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். சகோதரத்துவம்னா பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. சகோதரத்துவம் அப்படிங்கிறது அண்ணன் தம்பி அக்கா தங்கைங்கிற உறவு அடிப்படையிலான ஒன்று அல்ல. சகோதரத்துவங்கிறது சோசியல் ஹார்மனியோடு சேர்ந்தது, சமூக நல்லிணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு சேர்ந்த ஒன்று. சமூக நல்லிணக்கத்தை குறிப்பது சகோதரத்துவங்கிறது. ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது பிரதர்ஹுட் சிஸ்டர்ஹுட் என்கிற பொருள் புரிந்து கொள்வதல்ல. ஆனால் இங்கே அதுக்கு பேரியர் இருக்குது. ஒரே சாதிக்குள்ளே இருக்கவங்க தான் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்க முடியும், மற்ற சாதிக்காரங்களை அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாதுங்க. இங்கே அப்படி வெறும் சமூக அடிப்படையில் மட்டுமே வந்து பிளவு கிடையாது. ஒவ்வொரு தனித்தனி சாதிக்கு இடையிலையும் வந்து பிளவு இருக்குது, தடுப்பு சுவர் இருக்குது, பேரியர் இருக்குது. ஓபிசினா ஓபிசி அனைவரும் ஒரே கம்யூன் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட்னா ஷெட்யூல் காஸ்ட் அளவையும் ஒரே கம்யூன் கிடையாது, கம்யூனிட்டி கிடையாது. ஒரே சமூகத்துக்குள்ளே நீங்கள் இப்போ பிராமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பிராமின்னா பிராமின் இந்தியா முழுக்க ஒரே கம்யூனிட்டி என்ன கிடையாது. நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக பிராமின் சொல்கிறோம். நான் பல மேடைகளில் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரி பாட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்காரும் ஒன்றானா ஒன்றும் கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பேனர்ஜி, முகர்ஜி, சாட்டர்ஜி இவங்கெல்லாம் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்டோட சமமானா சமம் கிடையாது. அல்லது குஜராத் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயரும் ஐயங்காரும் ஒன்றானா ஒன்றும் கிடையாது. There is no equality among Brahmin also. There is a discrimination even among Brahmins. இப்போ டிஸ்கிரிமினேஷனுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம எதை எதிர்த்து போராடுகிறோம் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் கூடாது. இன் த நேம் ஆஃப் காஸ்ட், ரிலீஜன், ஜெண்டர், இன் எனி ஐடென்டிட்டி டிஸ்கிரிமினேஷன் கூடாது. இப்போ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது அப்படியே வெர்டிக்கலாக இருக்குது, மேலே இருந்து கீழே வரையிலும். ஈவன் இன் பிராமின் கம்யூனிட்டி மேல் ஃபீமேல் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஆண்கள் என்ன வேணாலும் செய்யலாம், பெண்கள் வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான், அடிமை தான். பெண்கள் வந்து படிக்கக்கூடாது.
விதவையாக இருக்கிறவங்க திருமணம் செய்யக்கூடாது, விதவையான பிறகு பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, நல்ல காரியத்துக்கு வரக்கூடாது, எதுலேயும் வந்து முன்னால் நிற்கக்கூடாது. 7 வயசில் நீ விதவையானா கூட 90 வயசு வரலும் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பிரின்சிபலாக இருந்தது. அந்த பிரின்சிபல் தொகுக்கப்பட்டது. அதுதான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவாகவும் ஒரு லாவாகவும் இருந்தது. அதுதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி இட் செல்ஃப் a law and a philosophy of a community, of a society, Hindu society. அது ஒரு சட்டமாகவும் இருந்தது, அது ஒரு கொள்கையாகவும் இருந்தது, ஒரு கோட்பாடாகவும் இருந்தது. மனுஸ்மிருதி என்பது ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய கோட்பாட்டு அறிக்கையாகவும் இருந்தது, அது சட்டமாகவும் இருந்தது. எல்லா பனிஷ்மெண்ட்டும் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யார் என்ன குற்றம் செஞ்சாலும் இதை செய்யணும், பனிஷ்மெண்ட் உட்பட. அது ஒரு சட்டமாகவும் இயங்கியது. இப்போ அதுதான் இங்கே இவ்வளவு பெரிய சமூக கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு ஆல்டர்னேட் என்பது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா விச் மேட் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் he wanted to rebuild the nation as a democratic nation which has no discrimination and victimization. We are against to the discrimination and victimization. நாம் எதுக்காக இங்கே போராடுறோம்? என்னுடைய இலக்கில் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எதுக்காக போராடுறேன்னா, டிஸ்கிரிமினேஷன் கூடாது, விக்டிமைசேஷன் கூடாது. டிஸ்கிரிமினேஷனும் விக்டிமைசேஷனும் சமூகத்தில் எந்த மட்டத்திலும் இருக்கக்கூடாது. அதை எதிர்த்து போராட வேண்டும். அதுக்கு ஒரு கொள்கை அறிக்கையாகவும் அதுவே ஒரு சட்டமாகவும் வடிவமைக்கப்பட்டது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அவருடைய தலைமையில் எழுதப்பெற்ற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒன்று. அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் என்ன சொல்லுங்கள்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ மற்றதுக்கெல்லாம் லான்னு இருக்குது, கோடுன்னு இருக்குது, ஆக்ட்ன்னு இருக்குது. இந்தியன் பீனல் கோடு அது சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அது சட்டம், லேபர் ஆக்ட் அது சட்டம், ஃபேமிலி லா அது சட்டம். அதுக்கெல்லாம் லா, ஆக்ட், கோடு. இதுக்கு வந்து அது மாதிரி இருக்கா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. தட் மீன்ஸ் இல்லை, இந்தியாவை கட்டமைத்தல் தான் பொருள். பில்டிங் த நேஷன் தான் பொருள். பில்டிங் இந்தியான்னு தான் அர்த்தம். அதனுடைய டைரக்டான பொருள் அதுதான். கான்ஸ்டிடியூஷன் என்பது கட்டமைத்தல். எதை கட்டமைக்க போகிறோம்? இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். அப்போ இந்தியா ஏற்கனவே இருந்ததா இல்லையா? இருக்குது. அது என்ன இந்தியா? அது ஓல்டஸ்ட் இந்தியா. ஓல்டஸ்ட் இந்தியா என்ன? கன்சர்வேட்டிவ் இந்தியா. கன்சர்வேட்டிவ் இந்தியா என்ன? சனாதன இந்தியா. சனாதன இந்தியா என்ன? சமத்துவம் இல்லாத இந்தியா, இன்இக்வாலிட்டி அமங் த பீப்புள். அதுதான் சனாதனம். இப்போ அதை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு நாம் வந்து ஒரு மாடர்ன் இந்தியா, புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். We the people of India have solemnly resolved to constitute நாங்கள் புதிதாக கட்டமைப்பதற்கு இந்திய மக்களாகிய நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். எதை கான்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதியை வழங்க, சுதந்திரத்தை தர, சமத்துவத்தை ஏற்படுத்த, சகோதரத்துவத்தை கட்டமைக்க. இதுதான் 4 principles of the Constitution: justice, liberty, equality and fraternity. இப்போ இதுதான் வந்து ரெவல்யூஷன். இதை நீங்கள் கட்டமைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பழைய இந்தியாவை சிதறடித்து விட்டுத்தான் புதிய இந்தியாவை கட்டமைக்க முடியும். அதுக்கு கண்டறியப்பட்ட வயா மீடியா, தட் இஸ் எ டூல் டு ரீச் அவர் கோல். தட் இஸ் நத்திங் பட் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தான். சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு கோட்பாடு. அது ஒரு வயா மீடியா டு ரீச் த ஈக்குவாலிட்டி. என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் மூலமாக என்ன செய்ய போகிறோம்? எம்பவர் த பீப்புள் ஹூ ஹாவ் நோ பவர், கால்டு மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களோ அந்த விளிம்பு நிலை மக்களை எம்பவர் செய்வது தான் எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர், எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். எம்பவர்மெண்ட்
அதிகாரமயப்படுத்துதல், அதிகார வலிமைப்படுத்துதல், இதுதான் சோஷியல் ஒர்க். சோஷியல் ஒர்க் என்பது இந்த ஆங்கிளில் நம்ம புரிந்து கொண்டு, இந்த பரிமாணத்தில் புரிந்து கொண்டு, திஸ் இஸ் எ டைமென்ஷன் டு நோ அபவுட் த சோஷியல் சர்வீஸ். We have to create socio-political, cultural awareness among the people who have no power, who is so-called marginalized sections. யார் விளிம்புநிலை மக்களோ அந்த மக்களிடத்தில் அதிகாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சமூக கட்டமைப்பை உணர்த்துவது, இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளையும் சுரண்டலையும் எதிர்த்து போராடுவது, டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு இல்லாமல், பாதிப்பு என்கிற விக்டிமைசேஷன் இல்லாமல் தடுப்பது, அதற்காக போராடுவது என்கிற உணர்வை பெறுவதுதான் உண்மையான தலைமை பண்பு என்பதை சொல்லி, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு டீம் ஒர்க்கால் தான் முடியும். சிங்கிள் பர்சன், ஒரு இண்டிவிஜுவலில் சினிமாவில் வரக்கூடிய கதாநாயகன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கல். இதை எப்படி செய்ய முடியும்னா மக்களால் தான் செய்ய முடியும். ஒரு ஆர்கனைசேஷனால் மட்டும் செஞ்சிட முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் பீயிங் எ லீடர் ஒரு இக்னைட் தான் பண்ண முடியும். ஒரு நெருப்பை பற்ற தான் வைக்க முடியும். அது ஒரு ஊழித்தீயாக மாறணும். அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. ஆர்கனைசேஷனுங்கிறது சிமிலர் டார்கெட் கொண்டதாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கொள்கை புரிதல் கொண்ட ஒரு டீம்